இந்துத்துவ பண்பிலிருந்து நம்ம வேறுபடுத்தி கொண்டு போகும். ஏன்னா அவன் நிறைய கிரியேட்டிவ் மெட்டீரியல் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். புது புது விதமாக சாமியை காமிச்சிட்டே இருக்கிறான். புது புது விதமான ஒரு இமேஜினேஷன், புது புது விதமான ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய இமேஜினேஷன் கேப்சர் பண்ணக்கூடிய விஷயங்களை கொடுத்துட்ருக்கிறான். இன்றைக்கி அவன் கடவுளை வேறாக காமிக்கின்றான், வேறு வடிவங்களை காமிக்கின்றான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அவனுடைய ராமன் வந்து அன்றைக்கி தொந்தையோ தொப்பையுமோ இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி சிக்ஸ் பேக்கில் காமிக்கிறான். இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அது வந்து ஒரு கேப்சரிங் எலிமெண்ட்டாக மாறுது. எல்லா காருக்கு பின்னாடி ஒரு குரங்கு படத்தை போட்டு வச்சுருக்கிறான். இந்த குரங்கு படத்துக்கு நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேறு எதாவது தேவைப்படுது, சரிங்களா? நம்மளுக்குனான ஒரு படங்கள் தேவைப்படுது, நம்மளுக்கான ஒரு இமேஜஸ் வந்து தேவைப்படுது, நம்மளுக்கான ஆர்ட், ஒரு பப்ளிக். இதை பற்றி நானும் அவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். இன்றைக்கு இல்லை, ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாகவே அதை குறித்தெல்லாம் பேசியிருக்கோம். அந்த குரங்கு பொம்மை எப்படி மாற்றுறது, இப்போ இவங்க சொல்லக்கூடிய மற்ற சாமின்னு சொல்லி ஏமாத்துறானுங்களே அதெல்லாம் எப்படி மாற்றுறது. அப்போ இப்படிப்பட்ட நம்மளுக்கான ஒரு படைப்புகளை ஜனரஞ்சகமான பொதுவெளியிலே இந்த இமேஜஸை கொடுக்கல அப்படின்னா நாம் நிறையவற்றை இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு கவலையும் அச்சமும் இருக்குது.